ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடியெல்லாம் நட்டு வைக்க போகிறேன். அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ரோஸ் செடியெல்லாம் எல்லாத்தையும் வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 6 ரோஸ் செடி வாங்கினேன் இல்லையா, அந்த ரோஸ் செடியெல்லாம் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னென்னலாம் வாங்கினேன் வீட்டு தோட்டத்துக்கு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த செடியெல்லாம் வெறும் 50 ரூபான்னு வாங்கினது தான். செடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரோஸ் செடி எப்படி வைக்கிறதுன்னு ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுறேன் தனியாக. மாதிரி கட்டியாக இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா உதிரியாக இருக்க மண்ணாக போட்டால் தான் நல்லது. நெக்ஸ்ட் எல்லோ கலர் ரோஸ் செடி இது. இந்த பிங்க் கலர் ரோஸ் செடி பூ வாடிடுச்சு. அதனால் பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இது ஃபஸ்ட்டு வந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். செடியும் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது நான் காமிக்கிறேன். எல்லா ரோஸ் செடியுமே வச்சுட்டேன் பாருங்கள். ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் பக்கெட்டில் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முல்லைப்பூ செடி ஒன்று வாங்கினேன், பச்சை முல்லை. அந்த முல்லை செடி ஆல்ரெடி இந்த செடி வச்சுருக்கேன். இந்த குழியிலே தான் வைக்க போகிறேன். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நித்திய முல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த முல்லை செடி ரொம்ப படர்ந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த செடி வைக்க போகிறேன். ரெண்டும் ஒரே இதில் வரட்டும் அப்படின்ட்டு வச்சு விட்றேன். அவ்வளோதான், செடியெல்லாம் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம செவந்தி செடியும் கொஞ்சம் வாடி போயிருக்கு. அந்த வாடின கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மண் கிளறி விட்டு கொஞ்சம் உரம் போட போகிறேன். அதுக்கும் வாடின கிளையெல்லாம் வெட்டி விட்டு உரமும் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் செடியெலாம் வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்கும் தொழு உரம் போட போகிறேன். இந்த கத்திரிக்காய் செடி வச்சு 1 வாரம் ஆகுது. நான் ஊர்லேருந்து கொண்டு இருந்த மண்ணில் அப்படியே வச்சுட்டேன் உடனேயும். அதனால இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் மண் கொஞ்சம் போட போகிறேன். ஒரு வாரம் ஆயிருக்கு. 2-3 இலை வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துக்கும் தொழு உரம் போட்டுட்டு இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஊருக்கு போயிட்டு வந்தனால ரொம்ப இதாகிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூதுவளை செடி இருக்குது. அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, அப்புறம் வாழை மரம் இதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இதெல்லாமும் ஒரே குப்பையாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் காஞ்ச இதெல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். ஜாதிமல்லி செடியிலையும் காஞ்ச கிளை 2-3 கிளை இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூதுவளை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ரொம்ப சுருங்கிடுச்சு. நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப சுருங்கிடுச்சு. அதனால தூதுவளை ஃபுல்லாகவே எடுக்க போகிறேன். வெளியில் ஒரு தூதுவளை செடி வச்சுருக்கேன். அது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு.
அதனால இந்த செடியை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கேருந்து. இது வந்து இட்லி பூச்செடி. இதில் ஒரே ஒரு கிளையில் மட்டும் இந்த வெள்ளை பூச்சி வந்துருச்சு. அதனால் அந்த கிளை ஒரு கிளையில் இருக்கனால அந்த கிளையை மட்டும் வெட்டிட்டேன், தனியாக வெட்டி எடுத்துடுறேன். இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னா அந்த கிளையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா மற்ற கிளைகள் பரவாது. இப்போ இது நம்ம சப்போட்டா மரம் நிறைய பழம் மரத்துலேயே பழுத்து கிடக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். குருவி எதுவுமே கொத்தலை, எப்பயும் குருவியெல்லாம் சாப்பிட்ரும். குருவி அணிலெல்லாம் இந்த டைம் என்னமோ எதுவுமே சாப்பிடல, அப்படியே இருக்குது. மரத்துலேயும் கொஞ்சம் பூச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மருந்து அடிக்கணும். ஒரு 2-3 கிளையில தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த கிளையை மட்டும் கட் பண்ணி விட போகிறேன். கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பரவுனுச்சுன்னா மருந்து தான் அடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி இருக்குது. இதையும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட போகிறேன். மாதிரி பூச்சி வந்துச்சுன்னா அந்த கிளையை மட்டும் எப்போயுமே கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பரவாது. அதுக்கப்புறம் நம்ம எதோ மருந்து அடிச்சிட்டோன்னா செடி வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு இந்த மரத்துலேருந்து. அதுக்கப்புறம் இப்போ வெளியில் இருக்க செடியெல்லாம் பார்க்கலாம். வெளியில் இருக்க செடி மருதாணி பார்த்தா ரொம்ப வளர்ந்துருச்சு. வளர்ந்து பக்கத்தில் இருக்க செம்பருத்தி செடியை ஃபுல்லாக க்ளோஸாக மூடிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக அடியில் போயிடுச்சு செம்பருத்தி செடி. அதனால் இதையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் செம்பருத்தி செடி வெளியிலே தெரியுது பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நீ மறுபடியும் நல்லா வளர்ந்துடும். பக்கத்தில் இருக்கிறது மல்லிகைப்பூ செடி. பப்பாளி மரமும் இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்து தான் வச்சுருக்கோம். இங்கே இருந்த பெரிய வேப்ப மரத்தையும் கட் பண்ணிட்டோம். ஏன்னா மேலே லைனில் போய் உரசுதுன்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி விட்டுருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் ஒரு தூதுவளை செடி இருக்குன்னு, இந்த செடி தான் அது. இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த செடி இருக்கிறனால தான் உள்ளே இருந்த செடியை எடுத்துட்டேன். இது வந்து கொன்றை மரம். கொன்றை மரமும் நாங்கள் இப்போ தான் கட் பண்ணி விட்டோம். 2-3 நாள் முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம். அவ்வளோதான், வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.